பார்த்தாயா? கிடைக்காத மயிலத்தில் எனக்கோ விளக்கப் போகிறது. இருந்தாலும் நாட்டை ஆள்வதற்கு எனக்கு பின்பு அரசாள்வதற்கு என்னுடைய பேரை எடுத்துரைப்பதற்காக இப்போது எனக்கு கூப்பிடுறா. வச்சனா அப்படியே தைல விரட்டு சுவாமி சுவாமி எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி எங்களை மன்னித்து. மழை செல்வத்தை ஈண்டு வைத்து விட்டாய். உங்கள் இருவரும் கரத்தில் இருப்பது என்ன குழந்தை? அதை பார்க்க வேண்டும். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? சுவாமி இந்த குழந்தை நீங்க பார்க்க தேவையில்லைங்க. நீங்க பார்க்க கூடாது. குழந்தை நீங்க காட்ட மாட்டீங்க. எனக்கென்று நாடாட பிறந்த பிள்ளை அப்படி இருக்கு. நான் பார்க்க கூடாது என்ற காரணம் என்ன? சுவாமி நீ கடைகளை கொடுத்து யாராகிலும் ஒருவர் சாப்பிடுங்கள் என்று சொன்னாய். நாங்கள் இருவரும் போட்டி போட்டு யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி இருவரும் நாங்கள் பாதியாக பகிர்ந்து சாப்பிட்டோம். பகிர்ந்து சாப்பிட்ட காரணத்தினால் குழந்தை ஆளுக்கு பாதி பாதியாக பாதி தலை பாதி மூக்கு பாதி கண்ணு பாதி கை பாதி கால் தனித்தனியா இருக்கு. இந்த குழந்தையை பார்த்தா மனசு வேதனை கொடுயா.